சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ எந்த உறவை அதிகமாக நேசித்தாயோ, அவரிடம் பேச வேண்டும் என்று ஏங்கினாயோ, உன்னை எந்த உறவு அவமானப்படுத்தியதோ அதே உறவை உன்னை தேடி நான் வரச் செய்ய போகின்றேன். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களும் உனக்கான என்ன என்பதை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதுதான். அதில் இன்பமும் துன்பமும் என இரு சாயல்கள் உள்ளது. இரண்டிற்கும் ஒரே முகம்தான். இன்பத்தில் சிரிப்பும் துன்பத்தில் கஷ்டமும் தெரிகிறது. இரண்டையும் சமமாய் எடுத்துக்கொள்ளும் பக்குவம் உன்னிடம் வந்தால்தான் உன் வாழ்க்கையின் நீண்ட பயணத்தில் மனம் தளராது பயணிக்க முடியும். ஒரு மரத்தில் பழம் என்பது நேரடியாக வருவதில்லை. முதலில் மொட்டு, பின்பு பூத்து காய்த்து பழமாய் பழுக்கின்றது. ஒரு பழம் என்ற முழு வடிவு பெறவே அதற்கு எத்தனை பருவங்கள் தாண்டி பயணித்து வருவதாய் உள்ளது. அப்படி இருக்கையில் மனிதனாய் பிறந்தவனுக்கு நீ எவ்வளவு புண்ணியம் செய்தாயோ, இந்த ஜென்மம் எடுப்பதற்கு எதையும் சட்டென முடிவு செய்யாதே. நிதானமாக செயல்படு. பிறகு எந்த முடிவையும் எடு. எதற்காகவும் ஏங்கி நிற்காதே. அன்பை மட்டும் யாரிடமும் தானமாய் கேட்காதே. உன்னால் முடிந்தவரை அன்பை கொடு. அதே அன்பு பிறரும் கொடு வேண்டும் என்று நினைக்காதே. உனக்கான நல்லதை மட்டுமே உன் சாயப்பா நான் செய்வேன். உன் பக்கத்தில் எப்பொழுதும் நான் என்ற உன் சாயப்பா உனக்கான நீ என்ற சொல்லில் நான் இருப்பேன். என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் எப்பொழுதும் உனக்கு உண்டு. உன்னை விட்டு நான் விலகவும் மாட்டேன். இல்லை, உன்னை விலக்கி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நீதான் பல சமயங்களில் என்னை மறந்துவிட்டு பிறர் மீது அன்பு செலுத்தி அவர்களுக்காக மட்டுமே ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். இத்தனை நாட்களாக நீ ஏங்கிக் கொண்டு இருந்தாய் அல்லவா? நீ எந்த உறவை தேடி சென்று அவர்கள் என்னிடம் பேச வேண்டும் என்று என்னிடம் மண்டியிட்டு வேண்டிக் கொண்டாயோ, அதே உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். நீ அவர்களிடம் சந்தோஷமாக வாழத்தான் போகின்றாய். அதை உன் சாயப்பா பார்த்து சந்தோஷப்பட போகின்றேன். நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக எல்லா சுபிட்சமாக வாழ்வை வாழப் போகின்றாய். உன் அப்பாவாக உன் அம்மாவாக என்று உன் இருதயத்தில் கருவறையின் சுமந்து உன்னை அரவணைத்து காத்து வளர்ப்பேன். நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம். உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை. உனக்கான நல்லது நிச்சயம் நடக்கும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி.